மாதிரி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 14ஆம் சங்கீதம். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. சேர்ந்து சொல்வோம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். Psalms chapter 136 verse 19 and 20. Show the king of the Amorites, for his mercy endureth forever. And Og, the king of the Bashan, for his mercy endureth forever. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரே துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசாரியனாகிய ராஜாவாகிய ஓஹேயை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். Psalms 136, 21 and 22. And even an heritage for his mercy endureth forever. And even an heritage unto Israel, his servant, for his mercy endureth forever. Amen. எம்மாயின் ராஜாக்களே அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கட்டளைக்குள் கீழ்ப்பண்ணுங்கள், இது நியாயம். இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நான் வாழ்கிறேன். உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன். உம்மை நம்பியே நானே வருகிறேன். இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தலைகளை சாய்த்து ஒரு நிமிடம். என் கண்மலை மீப்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளையும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். முதலாவதாக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எனக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக பாஸ்டருக்கும் மற்றும் சபை அங்கத்தினர் யாவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறேன். ஹலோ. இந்த நாளிலும் கூட தேவன் இந்த நாளில் இந்த லெந்து நாட்களின் காலங்களிலும் கூட தேவாதி தேவன் பட்ட இந்த சிலுவையின் காலங்களை குறித்து சில வாக்கியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக சிலுவை நோக்கி பார்க்கிற காலமாக இந்த டாபிக் நான் எடுத்திருக்கேன். ஆண்டவருடைய கிருபையில் இது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தவறுகள் ஏதாவது இருப்பின் தயவாக மன்னிக்கும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற காலமாக இந்த 2 நாட்களின் காலங்கள் நாம் இருக்கிறோம். அதே வண்ணமாக நாம் நம்முடைய தேவாதி தேவனை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்காக நாம் காத்திருந்து இருந்த காலங்களில் நாம் இருக்கிறோம். நாம் சிலுவை நாதரை நோக்கி பார்க்கிற காலங்களாக நாம் இருக்கிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். ஏசாயா 45:22 அதிகாரம். ஆமாம், இங்கே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற காலமாக இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற காலம் நம்மளுடைய பாவத்தை ஒப்பு கொடுக்கிற காலமாக இருக்கிறது. தன்னைத்தானே நம்ம அர்ப்பணிக்கிற காலமாக இருக்கிறது. நாம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு ரட்சிப்பை தருகிற காலமாக இருக்கிறது. இந்த 2 நாட்களில் கூட நம்ம 7 வார்த்தைகளை சிலுவை தியானத்தில் குறித்து நாம் பேசுகிறோம். அநேக திருச்சபையில் இந்த 7 வார்த்தையை குறித்து அநேகர் பேசுவாங்க. அதில் அநேக மறைப்பொருள்கள் நம்ம எல்லாருக்கும் வெளிப்படும். அதே விதமாக நம்ம எல்லாருக்கும் தனித்தனி முறையில் அது நமக்கு இருதயத்தை இழைக்க பண்ணுகிற வசனமாக இருக்கும். அப்படியாய் கூட நம்ம 40 நாள் 2 டேஸில் இருக்கிறோம். ஃபாஸ்டிங்கில் இருக்கிறவங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊரில் இருக்காங்க, அவங்க இப்படி டிசிஷன் எடுப்பாங்க. ஏன்னா இங்கே எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஊரில் என்ன பண்ணுவாங்க, சிலர் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த 2 டேஸில் நான் இந்த பாவத்தை இனி நான் என் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன், நான் இதை ஆண்டவருக்காக நான் இதை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னெல்லாம் சொல்லி சிலர் டிசிஷன் எடுத்து இந்த 40 நாளோட பாஸ்டிங்கை கழிப்பாங்க. அப்படியாய் கூட நம்ம திருச்சபையில் பாஸ்டர் சொன்னது போல் நம்ம எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறோம். இந்த 40 நாள் 2 நாளில் நம்ம என்ன பண்ணோம்னா, வேதத்தை முழுமையாக அதில் உள்ள கருப்பொருளை மறைப்பொருளையும் நம்மளோட இருதயத்தை தொடும்படி அதை ஒவ்வொரு நாளும் வாசிச்சுட்டு நம்ம வருகிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 17-18. இங்கே நம்ம இந்த 2 நாட்களில் நம்ம பார்க்குறோம். சிலுவையில் சிலர் நான் சொன்னது போல தான் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம நான்வெஜ் மாத்திரமல்ல அசுத்தமானது, நம்முடைய பாவக்கரைகள்
நம்முடைய எல்லா செயல்கள், சில செயல்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணுறோம். அந்த பாவத்தை எல்லாம் கூட இந்த இடத்துல அசுத்தமானதை நம்ம என்ன பண்ணோம், அறவே ஒழித்து விடணும். அப்போது நம்ம சிலுவையை நோக்கி பார்த்தோமானால் அவருடைய அடுத்த 18வது வசனம் சொல்லுது, சிலுவை நோக்கி பார்த்தோமானால் அவருடைய குமாரரும் அவருடைய குமார்த்திகளுமாய் இருப்போமாக என்று தேவன் நம் மீது வைத்த அன்பினால் கூறுகிறார். அப்படி அவருக்கு நம்மளுடைய பாவங்களை, நம்ம பாவத்தில் இருக்கிற நம்ம ஒப்பு கொடுத்தோமானா அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்குற அனுபவம் நமக்கு இருக்குமானால் தேவாதி தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்னா ரட்சிப்புக்குள்ளே ஆக்குவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்பொழுது இந்த ஒரு வசனம் கூட சொல்லுது, இங்கே நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம குடும்பத்தை நம்ம அப்படி ரட்சிப்புக்குள்ளே இருக்கணும்னா நான் மாத்திரம் இப்போ ஏசப்பா வருவாருன்னா நான் மாத்திரம் போனோம் ஆண்டவரோடு கூட இருக்கணும்னு அல்ல, நம்ம போனோம். அதே விதமாக நம்மளுடைய குடும்பமும் போகணும், நம்ம குடும்பமும் நம்மளோட கூட வரணும், நம்மளை சார்ந்தவங்க எல்லாரும் வரணும், நம்ம திருச்சபை மக்களும் வரணும். அப்போது ஆண்டவர் எல்லாரும் ஒரு குடும்பமாய் ஆண்டவருக்குள்ளே நம்ம போனோம். அப்போது பாவத்திலிருந்தோம், சாபத்திலிருந்தோம், கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் அந்த இடத்துல கூட நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்போம். இதில் வேதத்தில் நம்ம ஒரு அதிகாரம் கூட சொல்லுது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படி இவ்வளவாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம எல்லாருமா சேர்ந்து துதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இப்போது என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9வது வரையணும். ஆமென். இங்கே பார்ப்போமானால் அநேக நன்மை பெற்ற நம்மளுடைய இஸ்ரவேல் மக்கள் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா முறுமுறுத்து அவங்க கோவப்படுறாங்க. அப்படியா இங்கே ஜனங்கள் யாவரும் சிலுவை நாதரை நோக்கி நாங்கள் தவறு செய்து விட்டோமே, எங்களை மன்னிக்கும்படியாக ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா வேண்டுதல் செய்கிறாங்க. ஆண்டவரை நோக்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெபிக்கிறாங்க. அப்போது மோசேக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா கட்டளை கொடுக்குறார். அந்த கட்டளைக்கு மோசே கீழ்ப்படுகிறாரு. உடனே அவர் கீழ்ப்படிஞ்சதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு மீட்பை தருகிறாரு. இதே வசனத்துக்கு தக்க வேற ஒரு வசனம் யோவான் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 14-15. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று தான். 14-15 தன்னை விசுவாசி மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இவ்வளவாய் தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஒவ்வொருவர் மீதும் தனிப்பட்ட விதமாய் அன்பு கூறுகிறார். ஆகவே கல்வாரி சிலுவை நோக்கி நாம் பார்க்கும்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நாமும் கூட இவ்வுலக வாழ்க்கையை வாழ முடியும். அவர் சொன்னதை செய்கிற தகப்பனாக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், பல தேவைகள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காத
அந்த ஒரு எண்ணங்கள் நம்மில் இருக்குமானால் நாம் நினைக்கிறதற்கு முன்னமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்ய வல்லவராயிருக்கிறார், மாற்றுவார். நமக்கு ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, மலைகளை என்ன பண்ணுவாராம், பெயர்த்து போட உம்மாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். யோவான் 19:17-18. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களில் சிலுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். ஆமாம், சிலுவை சுமந்து கொண்டு, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, சிலுவை சுமந்து கொண்டு கபால ஸ்தலத்தை நோக்கி அவர் போகிற அந்த காட்சியை நம்ம அனைவரும் சற்று சிந்தித்து பார்ப்போமாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையோரே, அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்திற்காக அவரை வாரினால் அடித்தாங்க, முள்முடியை சூட்டினாங்க. நமக்காக சிந்தின அந்த இரத்தத்திற்காகவும் அவரை காரி துப்பினாரே, விழாவில் குத்தினாங்களே, இது எல்லாவற்றையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கிறவராக இருக்கிறோம். அப்போ இப்போது நான் இப்போ ஒரு கேட்குறேன், சிலுவையை நம்ம வணக்கத்துக்குரியதாக இருக்கிறதா, அல்ல சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்துவை நம்ம வணக்கத்துக்குரியவராக இருக்கிறாரா? ஆனால் சிலுவை வணக்கத்துக்குரியதான்னா சில ஆலயங்களில் சிலுவை வைப்பாங்க. பின்ன நம்மளும் கூட என்ன பண்ணுவோன்னா, சிலுவை வச்சு தான் நம்ம சிலர் செயின் எல்லாம் போடுவோம். சிலர் என்ன பண்ணுவோன்னா புக்கில் எல்லாம் கூட சிலுவை போட்டு தான் வைப்பாங்க. சிலர் ஸ்டார்டிங்கில் எழுதும் போது கூட என்ன பண்ணுவாங்கன்னா சிலுவை வரைஞ்சிட்டு தான் எழுதுவாங்க. அப்படியே கூட இங்கே ரெஃபரன்ஸ்க்காக படிக்க வேணாம், யோவான் 1:3 சொல்லியிருக்கு, சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. பின்ன எபிரேயர் 2:10 இருக்குது, நமக்காக சகலத்தையும் உண்டாக்கினவர். இங்கே கொலேசியர் 1:15-16 சகலத்தையும் நமக்காக படைத்தவர், சகலத்தையும் அவர் படைத்தார், ஏன் அவர் கல்வாரி சிலுவை சுமந்தார், நமக்காக படைத்தார், நமக்காக உண்டாக்கினார், அப்புறம் ஏன் அவர் கல்வாரி சிலுவையை சுமந்தார், எதற்காக அவர் பாடுகளை அனுபவித்தார் அப்படி என்று பார்த்தால் இங்கே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று தான். யோவான் 19:4 இயேசு சாமியை யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்துட்டாரு. அப்போ அவரை கொண்டு போய் பிலாத்து கையில் நிறுத்துகிறாங்க. அப்போ பிலாத்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு குற்றமும் இவரிடத்தில் என்ன பண்ணுறாராம், ஒரு குற்றமும் அவர் காணவில்லை என்று சொல்கிறாரு. அப்போது மத்தேயு 27:17 சொல்கிறாரு, அந்த சனமே பிலாத்துவோடைய மனைவி கூட சொல்கிறாங்க, நீர் இந்த நீதிமானை என்ன செய்யக்கூடாதான், ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதே யூதாஸ் காரியத்து இயேசு சாமியை 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிற்பாடு அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனம் கசந்து அழுறாரு, குற்றமில்லாத இந்த ரத்தத்தை நான் என்ன பண்ணேன், காட்டி கொடுத்துட்டேனே, நான் பாவம் செய்துட்டேனே என்று சொல்லி யூதாஸ் சொல்கிறாரு. அப்படியா இந்த 100க்கு அதிபதி கூட என்ன சொல்கிறாருன்னா, மெய்யாகவே இவர் யாருடைய குமாரனா, தேவனுடைய குமாரன், தேவனுடைய நேசகுமாரன், இவரில் உண்மையாக இவர் நீதிமான் தான் அப்படின்னு சொல்லி அந்த 100க்கு அதிபதி சொல்கிறாரு. சிலுவை நோக்கி பார்க்கிறாரு. பின்ன ஏன் இந்த பாடுகள், எதற்கு இந்த கல்வாரி சிலுவையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமாக. கடைசியாக ஏசாயா 53:5-6. ஆமென். நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய சமாதானத்திற்காக, நம்மளுடைய எல்லாத்திற்குமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சிலர் இயேசுவை அறிந்திருக்கோம், ஆனாலும் அவரை பற்றி அறியாத மக்கள் மத்தியில் நம்ம போய் அவரை குறித்து பறைசாற்றணும். அந்த ஒரு ஊழியத்தை செய்யறதுக்காக
ஆண்டவர் வருகை வந்து மிகவும் சமீபமாக இருக்குது. அதை குறித்து சொல்லவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம காணாத போன ஆடுகளைப் போல வழி தப்பி போகிற அந்த பாதைகளில் எல்லாம் கூட நமக்காக பின்ன இது எல்லாவற்றிற்குமாக இனி வரும் காலங்களில் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து வாழ கற்றுக்கொள்வோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே கொடான கொடி நன்றி. எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, அந்த அருமையான கர்த்தாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய், ஆண்டவரே உம்முடைய சபையில் வந்து ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தகப்பனே, இந்த சிலுவை தியானத்தை குறித்து ஆண்டவரே கர்த்தாவே போதித்து வருவதை எங்கள் சபையில் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அப்பா, நீங்கள் ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. தகப்பனே, மனுஷன் பேசுகிற வண்ணமாய் பேசக்கூடாது ஆண்டவரே ஏசப்பா. மாமிச ஈச்சிலிருந்து எந்த ஒரு வார்த்தை வராதபடிக்கு கர்த்தாவே தகப்பனே, எல்லா வார்த்தையும் பூரணமாய் உங்களுடைய வேதத்திலிருந்து வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. நசரேய இயேசுவின் நாமத்தால் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எடுக்க போகிற செய்தி வந்து முழுமையாகவே வந்து ஆராதனையில் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக வந்து அக்காவும் முடிச்சிட்டாங்க. டேனி பார்க்குறான், இப்போ நீ இறங்கி போகலான்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் நைட்டு வேலை முடிச்சுட்டு இப்போ பலவீனத்தில் இருப்பீங்க, அதுக்காக தான் இந்த ஜோக் சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் உண்மையிலேயே ஆராதனை வேலையில் தேவ செய்தி முடிஞ்சது. அந்த அக்கா எடுத்தாங்க ஒரு வசனம், அந்த வசனம் பாடலையே வந்துடுச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்தீங்க? பாஸ்டர் எடுத்த போது என்னுடைய மெசேஜ் மொத்தமே போயிடுச்சு. அல்லேலூயா. இது உண்மை. அப்போ ஆண்டவர் உணர்த்துறார் என்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனால் என்ன, நம்ம இப்போ வந்து சிலுவையின் தியானத்தை குறித்து பார்த்துக்கிட்டோம். ஏன் இதையே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு மாத கால அளவும் சிலுவை தியானத்தையே பார்க்குறேன்னா, 1 கொரிந்தியர் நம்ம எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு என்ன இருக்கு? பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேவ செய்தி அல்ல. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை சபையின் மூலமாய் உங்களுக்குள்ளாய் மறுபடியுமாய் இதை வந்து சொல்லும்படியாகவும், இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் நடக்கும்படியாக தான் தேவனை உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம். எனக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்றால் அவமானத்தை குறித்து தான். அந்த 9ஆம் வசனம். அதை வந்து கடைசியாக 4 பேர் அங்கே ப்ரிப்பராக வந்தாங்க. ஆனாலும் கூட எனக்கு ஒரு பயம், நான் எடுத்த வசனத்தை சொல்லிடுவாங்களோ என்று. ஆனால் ஒன்றுமே அவங்க சொல்லலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் ஒரு அவமானம் என்பது இது 4 முறைமாய் வரும். 3 முறை வந்தால் ஓகே, ஆண்டவர் உறுதிப்பட்டார். 4வது முறை நிச்சயமாக இதை வந்து என்ன பண்ணோம்? கடைப்பிடித்தே ஆக வேண்டும் என்று தான் அர்த்தம். ஹல்லேலூயா. இது எனக்கோ போதகருக்காகவோ மற்றவர்களுக்காகவோ நீங்கள் இந்த சிலுவை தியானத்தை குறித்து, சிலுவையில் உள்ள பாடுகளை குறித்து கடைப்பிடிக்க வேண்டும் என்று ஆக்ட் பண்ண வேணாம். ஹல்லேலூயா. தாய் தகப்பனை கண்டு அடிப்பாங்களோ, நான் சர்ச்சைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பயந்தும் நீங்கள் கடைப்பிடிக்க வேணாம். ஆனால் ஆண்டவரை உண்மையாய் நேசித்தால் சிலுவையை அடைந்தப்பட்ட இயேசுவை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டுவோம். வாழ்நாள் முழுவதும் மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம் எபிரேயர் 12:2. அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அவமானத்தை எண்ணலைங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஊழியம் செய்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் ஊழியம் செய்ய தொடங்க ஆரம்பித்ததிலிருந்து சிலுவையில அறையும் வரைக்கும் அவரோட அவமானம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. அவர் பட்ட அவமானம் அதிகம். சொந்த ஊராரே அவரை வந்து தளறாங்க. சொந்த இனத்தாரே அவரை ஒதுக்குறாங்க, கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. யாருக்காக நான் வந்தனோ அவங்களே அவர் வந்து என்ன பண்றது? மதிக்கல. ஹல்லேலூயா. அவர்களே வந்து பார்த்தா நிந்திக்கிறாங்க. ஆனாலும் கூட நம் ஒருவருக்கு உதவி செய்யும் போது அவர் நம்ம கிட்ட இருந்து உதவி பெற்றுக்கொண்டு நம்ம யாராவது நிந்திட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இவருக்காப்பா நம்ம செஞ்சோம், ஹல்லேலூயா, இவருக்கா நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நம்ம 10 பேர் சொல்லுவோம், ஹல்லேலூயா, நான் இப்படியெல்லாம் செய்தேன், ஆனாலும் என்னையே அவங்க வந்து என்ன பண்ணுங்க? ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்று ஆண்டவர்
அது எல்லாவற்றையும் சகிக்கிற தேவனா இருந்தார். அல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம் மார்க் 6:1, மார்க் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். அதில் 3 மட்டும் வசதியா போதும், ஏன்னா டைம் இல்லாத நேரத்தில். இவன் தச்சன் அல்லவோ, மரியாளுடைய குமாரன் அல்லவோ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை குறித்து என்ன பண்ணாங்க? இடரல் அடைந்தாங்க. அவங்கள அவருடைய பிரசங்கத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவங்க யாரு? எங்க அப்பா தெரியும், எனக்கு எங்க அம்மாவும் தெரியும், எங்க சகோதர சகோதரிகள் எங்களோட கூட இருக்கிறாங்க. இவருக்கு மட்டும் பிரதானமான ஒரு பிரசங்கம் வந்திருக்கு. ஆனால் அதை அவங்க விசுவாசிக்காம இடரல் அவங்களுக்கு வந்தது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. அடுத்து யோவான் 8:48 நாம் வாசிப்போம். யோவான் 8:48. அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த யூத ஜனக்காக வந்தாரு. ஆனா இங்க இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்றாங்க? நீ சமாரியன், ஏன்னா நீ மோசே பிரமாணத்தின்படி நீ நடக்கல. அதன்படி நீங்க அந்த பிரமாணம் ஆபிரகாம் முதல் எப்படி நடந்தாங்களோ அது போல நீங்க நடக்கல. நீங்க அவங்களுக்கும் சமாரியா வீட்டுக்கும் போற, சமாரியாவை கூட பேசுற, ஆனா நீ நடக்கிற விதமே வேற மாதிரி இருக்கு. அப்ப நீ பிசாசு பிடித்தவன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அதுக்கு அடுத்து நம்ம மார்க் 3:21, 22 நம்ம வாசிப்போம். மார்க் 3:21. அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. எருசலேமில் வந்த வேத பாரகர், இவன் பெயர் செபுலோனை கொண்டிருக்கிறான், பிசாசினுடைய தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறார்கள் என்றார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து சொந்த ஊருக்கு, அதாவது தன் வீட்டுக்கு வராரு. அவர் அங்கே சாப்பிடல. அல்லேலூயா. பலவீனத்தோட தான் இருக்கார் ஆண்டவர். அங்கே வந்தோடனே அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்குறாங்க. ஆண்டவர் பேசுறாரு. பேசும்போது அங்கே இனத்தாரே மதி மயங்கி இருக்கிறான் என்று சொல்றாங்க. அல்லேலூயா. மதி ஒரு மனுஷனுக்கு மயங்கிறது என்றால் மது அறிந்தால் மட்டும்தான் மயக்கம் வரும். போதை ஏதாவது ஒன்று சாப்பிட்டா தான் அது வரும். ஆனால் இவர்கள் ஆண்டவர் மேல் உள்ள வெறுப்பினாலே இவருக்கு மட்டும் தனியான விசேஷங்கள் இருக்கிறதே என்று சொல்லி, அல்லேலூயா, இவருடைய வார்த்தைகளை அங்கே அங்கீகரிக்கவில்லை. இவர் நன்றாக பேசினாலும் அவர் குறை சொல்லி அவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் எண்ணம். யாருக்கு? தான் சொந்தக்காரங்களுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கிருந்த வேத பாரகர்களுக்கு தெரியும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிறாரு, அநேக கூட்டம் அவரை பின்னால போறாங்க என்று சொல்லி அவர்கள் என்ன பண்றாங்க? அவர் உபதேசத்தை மறுதளித்து அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீ பிசாசினுடைய தலைவன் என்று சொல்றாங்க. அல்லேலூயா. ஏனென்றால் அவமானம் ஆண்டவருக்கு ஊழியத்திலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சீஷர்களும் அவருடைய வார்த்தைகளை கேட்டுருக்காங்க. சிலர் என்ன பண்றாங்க? மறுதளித்து, அதாவது சீஷர்களும் அவருடைய உபதேசத்துக்குள்ளாய் நடக்க முடியாம, அல்லேலூயா, பழைய பாவத்துக்கு போயிட்டு திரும்பமாய் போய் என்ன சொல்றாங்க? யூதாஸ் காரியத்தை போய் என்ன பண்றாரு? ஆண்டவரை காட்டி கொடுக்குறாரு. அல்லேலூயா. இந்த 12 சீஷர்களும் விசேஷமானவங்க. ஏன் சொல்லுங்க? ஆண்டவர் ஜெப வேலையில் மட்டும்தான் அவங்கள விட்டுட்டு தனியா இருந்தாரு. மற்ற வேலையில சீஷர்களோடு அவர் பேசினாரு. அல்லேலூயா. சீஷர்களோடு நடந்தாரு. அல்லேலூயா. சீஷர்களோட சாப்பிட்டாரு, சீஷர்களோடவே தூங்கினாரு. அல்லேலூயா. அவர் சீஷர்களோட கூடவே இருந்தாரு. அப்படி இருந்தும் சீஷரே என்ன பண்றாரு? காட்டி கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ காட்டி கொடுக்கிற வேலையிலும் ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லுவாரு. நீங்க இன்னும் படிக்க வேணாம், வாசிக்கலாம். மத்தேயு 26:50 வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். மத்தேயு 26:50 வாசிட்டீங்களா? இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, இன்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றாய். போதும்ண்ணே. அல்லேலூயா. ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டாரு. அப்பவும் என்னை காட்டி கொடுத்தாரு என்று சொல்லி யூதாசை காரியத்தை ஆண்டவர் ஒதுக்கல. என் சிநேகிதனே, அல்லேலூயா, என் சிநேகிதனேன்னு சொல்லும் போது அது எவ்வளோ ஒரு கல்லான இருதயமா இருந்தாலும் அது இலகுவாய் மாறும்.
அல்லேலூயா. என் உயிர் தோழியே என்று சொல்லும்போது உண்மையாவே உயிர் தோழிக்குனா வலி வரும், கண்ணிலிருந்து தண்ணி பீறிக்கிட்டு வரும். அல்லேலூயா. என் உயிர் சிநேகிதனே என்று சொல்லும்போது வந்திருக்கணும், ஆனா அவருக்கு வரல. ஏனென்றால் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாய் போன பிறகு அவர் இருதயம் பாறை போல் இருந்தது. அல்லேலூயா. சாத்தானுடைய காரியத்தை முடித்த பிறகுதான் அவருக்கு வந்து மனஸ்தாபமே வருது. அது வரைக்கும் அவர் ஆண்டவரோட கூட இருந்து அற்புதங்களை அடையாளங்களையும் பிசாசுல எல்லாம் துரத்துறாரு. 2000 பிசாசுல துரத்துறாரு. கல்லறைக்கு போனா ஒரு விடுதலை. அல்லேலூயா. அவர் போகும் இடமெல்லாம் வியாதிஸ்தவங்களையும் சொஸ்தமாக்கினாரு. அநேக அற்புதம் அடையாளம் எல்லாமே இந்த ஊர் மக்கள் எல்லாமே பார்த்தவங்க தான். மரித்து போன லாசருவையும் உயிரோடு எழுப்பினவர் தான். ஆனாலும் கூட இந்த சீஷர்கள் அவ்வளோ இருந்தோம் சாத்தானுக்குள்ளாய் நாம் போகும்போது, அதாவது ஆண்டருக்குள்ளாய் இருந்து மீண்டுமாய் விட்டு விட்டு போனா சாத்தான் நம்மளை வந்து ஆட்கொள்ளும். அல்லேலூயா. ஒருத்தம் போறதில்ல, அதுக்கு ஜோடி ஜோடியாக பிசாசுகளை கூட்டு வந்து அழகா உங்களை அலங்கரிப்பான். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். நாம் எடுத்துக்கொள்வோம். பிலாத்திடத்தில் ஒப்பு கொடுத்த பிறகு அல்லேலூயா சிலுவையில அவரை அறைவதற்கு முன்பாகவே அவர் அவமானங்கள் அதிகமாக பட்டுட்டாருங்க. அல்லேலூயா. அவர் அவமானம் பட்டுட்டாரு. மத்தேயு 26 அதிகாரம் 67, 68 நம்ம வாசிப்போம். அப்பொழுது அவருடைய முகத்திலே துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் என்று யார்? அதை எங்களுக்கு ஞான தீட்சினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு கொண்டுகிட்டு போகும்போது முதல் இடத்துல இந்த உமி நீரை அவங்க முகத்தில் திரிக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உமி நீரை ஒரு மனுஷன் மேல துப்புறாங்க. துப்பிட்டு அவர் அரைஞ்சிட்டு அவருக்கு தெரியும் அவர் கடவுள்னு தெரிஞ்சு கேட்பது எப்படின்னா, நீ கிறிஸ்துவானால் உன்னை கொட்டினவன் யார் என்று ஞான திருஷ்டியால் சொல்லும் என்று கேட்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கு அடுத்து அதே மத்தேயு 27, 26 இதுக்கப்புறம் மத்தேயு வசனத்தையும் நம்ம வாசிக்க எடுத்துக்கலாம். மத்தேயு 27, 26. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. வாரினால் அடிக்கும்படிக்கு, வார் என்பது சும்மா இல்லை. அல்லேலூயா. நமக்கு ஒரு வார் என்றால் அது வந்து தோலினாலே பின்னப்பட்டு, எப்படி நம்ம கூந்தல் நீங்கள் பின்னிருப்பீங்களே அது போல பின்னப்பட்டு அதிலிருந்து ஒரு கொடி கொடிவா கொடுத்து ஒரு இரும்பு துண்டு கத்தி போல, அதாவது வெட்டினா செதை பிச்சுக்கிட்டு வரணும். அந்த மாதிரியும் சில இடத்துல வந்து எலும்பு துண்டு இருக்குங்களே அதை ஷார்ப் பண்ணி வச்சுருப்பாங்களாம். அதை கட்டும்போது அப்போ அடித்து இழுக்கும்போது அந்த நம்ம சரீரத்தில் இருக்க தோலெல்லாம் வெட்டி உள்ளே இருக்கிற அவயங்கள், அதாவது உள்ளே இருக்க எல்லாம் பேர் பார்ட்ஸும் நமக்கு என்ன பண்ணோம் அப்படியே தெரியுமா. அதனால் அந்த அளவுக்கு அடிப்பாங்களாம். ஆனாலும் கூட கர்த்தர் மட்டும் இப்படி தாங்கினாரு. ஆண்டவர் மட்டும் ஏன் சகிச்சாரு இதையெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேலே வச்ச ஒரே ஒரு அன்பு மட்டும்தான். அல்லேலூயா. அவரை வாரினால் அடித்தாங்க, இழுத்தாங்க. அவருடைய முதுகு வயிறு இப்படி அடிக்கும்போது இழுக்கும்போது எல்லாமே சரீரம் முழுவதுமே கிழியும். உள்ளே இருக்க ஆற்று அண்டை தெரியுமான்னு நமக்கு தெரியல, ஆனால் வயிற்றில் இருக்க குடலை இருந்தாலும் ஷார்ட்டாக இருக்குல்ல அது கூட கிழிஞ்சிருக்கலாம், டேமேஜ் ஆகிருக்கலாம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அதே 28, 29, 30 எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வாசித்து தான் அதை வாசிப்போம். அப்படி பொறுமையாக வாசிப்போம். அவருடைய வஸ்திரத்தை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்களால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசிலே வைத்து அவர் வலது பாரிசத்திலே ஒரு வலது கையிலே ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. பரியாசம் பண்றாங்க. இப்போ அங்கே துப்புனாங்க, அதுக்கப்புறம் கொட்டினாங்க, அப்புறம் கன்னத்தில் அரைஞ்சாங்க, இப்போ பரியாசமான ஒரு வார்த்தைகள். அல்லேலூயா. பரியாசம் பண்றாங்க. அதுக்கு அடுத்து பிறகு நம்ம 31 வாசிப்போம். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி
அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு கொடுத்து அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. இது வரைக்கும் அவமானம். இது சிலுவைக்கு முன்பாக வந்த அவமானம். ஹல்லேலூயா. அவர் துப்பப்படுறாங்க. எடுத்த உடனே துப்புறது தான் இங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே. ஹல்லேலூயா. ஏன் துப்புறாங்கன்னா அது துப்புவாங்க. அதுக்கப்புறம் போட்டி தேவையில்லாத காரியங்களை குறித்து அநேகருக்கு தூற்றுவாங்க. ஹல்லேலூயா. இது மாதிரி காரியங்கள் ஆண்டவர் சிலுவைக்கு முன்பாக பிலோத்தினிடத்தில் ஒப்பு கொடுத்த பிறகு அனுபவிக்கிறார். ஊழியத்தில் பாதி அனுபவிச்சார். அடுத்து இதுல பண்றாரு. அடுத்து சிலுவையில அவர் அறையிறாங்க. ஹல்லேலூயா. அதே 35வது வசனத்தை நம்ம வாசிப்போம். போதுங்க. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு, ஹல்லேலூயா, சிலுவையில அவர் அறையிறாங்க. சிலுவையில் அறைவதற்கு முன்பாக சிலுவையில அவருடைய கையில ஆணி, 2 கையிலையும் ஆணி, காலில் ஆணி அடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது மகா கொடுமையான வேதனை. ஹல்லேலூயா. நமக்கு சுகர் டெஸ்ட் பண்றோம் இல்லைங்களா, லைட்டா இப்படி பிடிச்சி டச் நச்சானே அம்மா விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம், வலிக்குதேன்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவருக்கு அடித்த ஆணி பெருசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அளவுக்கு அடித்தோம். அந்த நான் கசையடியால் அடிபட்டும் தன் சரீரத்தில் இருக்க எல்லா பலவனும் நீங்கி போச்சு. முள் கொடுத்து அவன் முடி சூட்டப்பட்டு அவன் தலையில் அடிக்கும் போது அந்த முள் மூளைக்குள்ளாய் போயிருக்கும். ஆனால் ஆண்டவர் மயங்கியும் உழல. ஹல்லேலூயா. அவர் தேவையில்லாமல் பைத்தியக்காரர்கள் பேசுகின்ற வண்ணமாய் பினாத்தவும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் பினாத்தம் இல்லை. இது குறித்து நான் வாசிப்பேன் போது எனக்குள்ளாய் ஒரு வேதனை. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சின்ன ஒரே மூளைக்குள்ளாய் ஒரு ஆணியோ இல்லை குண்டூசியோ ஏதோ ஒன்று பட்டுது, இல்லை சளியா சின்னதாக கட்டியோ வந்துடுது, நாங்கள் மிரண்டு பேசுகிறோமே இசப்பா. ஆனால் நீங்கள் எங்கள் மேலே வைத்த அன்பு முழுமையாக அதை நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு தான் நீங்கள் மறிக்கணும்னு எங்களுக்கு வைத்த ஒரே ஒரு கிருபை. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. யாராலுமே சொல்ல முடியாது, யாராலுமே நடக்க முடியாது, சிலுவையை தூக்க கூட முடியாது. ஆனால் அவர் கொஞ்ச நாள் தூக்கி கொண்டு போறாரு. ஹல்லேலூயா. அவரை போல ஒரு அன்புள்ள தேவன் யாருமே இல்லைங்க. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து அவரை சிலுவையில் அரைச்சிட்டாங்க. அதுக்கு முன்பாக அவர் சிலுவையில் அரைச்சி நிற்க வச்சுட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அவருக்கு பக்கத்தில் 2 கைவரங்களையும் வச்சுட்டாங்க. ஓகேங்களா. அடுத்த வசனம் நம்ம வாசிப்போம். 39:40. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். ஹல்லேலூயா. யாரு? அந்த வழியா போறாங்க அந்த ஊர் மக்கள்கள். அற்புதங்களும் அடையாளங்களையும் பார்த்தவர்கள் எல்லாம் செய்து விட்டு பிறகு கூட, சிலுவையில் அரைஞ்ச பிறகு கூட அவங்களுடைய உணர்வு இவர் உண்மையான தேவகுமாரன் என்று அறியாமலேயே பேசுறாங்க. ஹல்லேலூயா. இந்த அளவுக்கு ஒரு மனுஷனால வேதனையில தாங்க முடியுமா என்று கண்ணால பார்த்தவர்களே அங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர் சொல்றாங்க, இவன் 3 நாளைக்குள்ளே ஆலயத்தை கட்டிடுகிறேன்னு சொன்னானே என்று சொல்லி அவரை தூஷிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து மத்தேயு 27:41 வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபரரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவனை ரட்சித்தான், தன்னை தானே ரட்சித்துக் கொள்ள தானி இல்லை. ஹல்லேலூயா. இப்போ ஆணியெல்லாம் அடிச்சிட்டாங்க, அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. அவர் வருவதற்கான அதிகாரம் எல்லாமே இருந்தது. அவர் பயன்படுத்தியிருந்தா எல்லா அதிகாரத்தையும் கொண்டு அநேகரை அழிச்சிருக்கலாம். அழிக்கிறதுக்காக அவர் வரல. ஹல்லேலூயா. இங்க சொல்றாங்களேன்ட்டு ஒன்று இறங்கி வரணும்னு நிரூபிக்கணும்னு அவசியமும் இல்லை ஆண்டவருக்கு. ஏனென்றால் அவர் பிதாவுடைய திட்டத்தை முழுமையாய் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பது ஒரே நோக்கத்தோடு தான் அவர் அமைதியாய் பொறுமையாய் உபத்திரவத்தோட கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை விட ஒரு கொடுமை, மகா கொடுமை என்னன்னா, வேதனை என்னன்னா, அவமானம் என்னன்னா, சிலுவையில் அறையப்படுவதே வேதனை தான், அவமானம் தான். ஏனென்றால் சிலுவையில் அறையணும்னா ஒன்று கொலைகாரர்களாக இருக்க வேண்டும், திருடர்களாக இருக்க வேண்டும், அநேக கொலைகள் பண்ணி இருக்க வேண்டும். ஒரு கொலைக்கெல்லாம் சிலுவையில் தூக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா.
அந்த இடத்துலையும் 2 கைவர்கள், அதாவது இருப்பாங்க, குற்றவாளிகள் இருப்பாங்க. அதில் ஒரு குற்றவாளி வந்து என்ன பண்ணுவார்? ஆண்டவரை தூஷிப்பார். அதை நம்ம எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 27:44. கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்களாம். அல்லேலூயா. கயவரை இந்த சவுக்கடி சொன்னேன்ல, அதில் 10 வாங்கிதான் செத்துட்டு இருப்பாரு. அங்கே 10 அடி வாங்கிதான் போதும் செத்துட்டு இருப்பாரு. அல்லேலூயா. ஆனால் முறைமையின்படி குற்றவாளியை அடித்து துன்புறுத்தி சிலுவையில் அறையிற காலம் அந்த அப்பொழுது இல்லை. நல்லா பாருங்க, 2 பேருமே வந்து நல்லா பேசுகிற அளவுக்கு திராணியோட தான் இருக்காங்க. அவங்கள அடிக்கல, எந்த ஒரு சித்திரவதையும் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக திரும்ப போய் ஆணியில் தான் அடிக்கிறாங்க அவங்கள. ஆனால் ஆண்டவரை மட்டும்தான் புதுமையான விசேஷமாய் செய்கிறாங்க. அதுவே முதலும் கடைசியுமாய் முடிந்தது. அல்லேலூயா. அவரை போல சிலுவையில் அறைய. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவமானம், அந்த அளவுக்கு வேதனைப்பட்டு தேவன் சிலுவையை சகிக்கிறாரு. அங்க இருக்க கயவர் கூட என்ன சொல்றாங்க? இவரை பரியாசம் பண்றாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனை அசுத்தமான ஒரு மனிதன் சொல்றாரு. ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட போது கூட அவரை ஆண்டவரை நிந்திக்கிறாங்க. ஏன் நிந்திக்கணும்? ஆண்டவர் அவர்களை உபத்திரம் கொடுத்தாரா? இல்லை. பிசாசானவன் பரிசுத்தமா இருக்கிறவர்கள எந்த இடத்தில் வேணாலும் அவமானம் படுத்துவான். ஹல்லேலூயா. நாம் தாழ்ந்து போகும்போது கர்த்தர் நம்ம ஜெயக்கொடியை ஏற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க என்ன நினைச்சீங்க? எதிரிக்கு எதிரி நான் போய் வாதாடுவேன், நான் போய் அடிப்பேன், நான் போய் அவங்களுக்கு வாக்குக்கு நான் பேசுவேன் என்று சொன்னால் அது தேவன் உங்களை அப்படியே விட்டுருவார். ஹல்லேலூயா. நான் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவையை நோக்கி, ஆண்டவரே நீர் பட்ட பாடை பார்க்கிலும் நான் படவில்லை. முதலாவது எனக்கு வர வேண்டிய துப்புதலை நீங்க வாங்கிட்டீங்க. ஹல்லேலூயா. எனக்கு வரப்போற பரியாசமான வார்த்தைகளை நீங்க பெற்றுட்டீங்க. இனிமேல் நான் உங்களுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நான் யாரு? உங்களுடைய பிள்ளை. அப்ப உங்களுடைய பிள்ளை எப்படி இருப்பேன்? உங்களை மாதிரி தான் இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க பிள்ளை எப்படி இருப்பேன்? உங்களை மாதிரியே தான் இருப்பேன். அடுத்துங்க எங்களை அடிக்கிட்டோம், எங்களை திட்டட்டும், எங்களை நிந்திக்கிட்டோம், அதை பத்தி நான் கவலைப்படலை. ஹல்லேலூயா. ஆனால் நான் பொறுமையா என் தேவனைக்கு சிலுவையில் அறையப்பட்ட அந்த தேவனை நோக்கியே நாங்கள் செல்லணும். ஹல்லேலூயா. நான் நியூ இயருக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுங்க. நான் எப்போ எந்த வருஷமும் எதுவுமே பொருத்தனையே பண்ண மாட்டேன். எதுக்காகவும் நான் பொருத்தனை பண்ண மாட்டேன் நியூ இயருக்கு. ஆனால் நியூ இயருக்கு மட்டும் நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே இனி வருகிற காலத்தில் என்னை திட்டுவாங்க, யாராவது காரி திப்புவாங்க, அழகாக நான் தொடச்சிக்கிட்டு சிலுவையில் அறையப்பட்ட உண்மை போலவே நான் நடக்கணும். அதுக்கு மட்டும் எனக்கு கிருபை தாங்க. வேற எதுவுமே நான் பண்ணக்கூடாது. யாரை பற்றி நான் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. நான் யாரை பற்றி பேசக்கூடாது என்று அந்த எல்லா நியூ இயருக்கு நான் போவேன், ஒரு பொருத்தனையும் பண்ண மாட்டேன். இந்த நியூ இயருக்கு நான் வந்து சொன்னேன், ஆண்டவரே எனக்கு வந்து பொறுமையும் கோபமும் என் வாழ்க்கையில் வரக்கூடாது. பொறுமை மட்டும் இருக்கணும், பெருமை வரக்கூடாது. பெருமை வரக்கூடாது. ஹல்லேலூயா. பெருமை வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது. என்னை யாராவது திப்புனாலும் அழகாக தொடச்சிட்டு அந்த உமிநீரை தொடச்சிட்டு என்ன பண்ணோம்? நான் போகணும். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு பிரியம். நான் எந்த வருஷமும் அது போல சொன்னதே இல்லை. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அந்த நியூ இயருக்கு நான் ஒப்புரு கொடுக்குறேன், இது போல தான் இருக்கணும் ஏசப்பா என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது, அதே போல் சிலுவையின் தியானத்தை குறித்து அண்ணன் சொல்லும் போதும், பாஸ்டர் சொல்லும் போதும், எனக்கு இந்த அவமானத்தை குறித்து வரும்போது அப்போ எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. இந்த 9வது அதிகாரம், இந்த 9வது வார்த்தை இது. நான் இது எடுக்கும்போது எனக்கு அந்த வேதனை தான் வந்தது. ஐயோ, நம்ம ஆண்டவரே நான் ஒப்பு கொடுத்தனே, அந்த சிலுவையில் துப்பினாலும் அதே போல் என்ன மேலே திப்பினாலும் நான் வந்து எந்த ஒரு அவமானப்பட்டாலும் அமைதலோட உண்மை நோக்கி பார்க்கணுமே என்று சொல்லி தான் அந்த அவமானத்தை குறித்து தான் நான் எடுத்தேன். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து நாம் எடுத்துக்கொள்வோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நாம் எல்லாம் எப்படி பட்டிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அடுத்து டாபிக் லாஸ்ட் தான். ஓகே, ரட்சிக்கப்பட்டிருக்கு. நம்ம யார்? நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க. அவர்கிட்ட இருந்து அன்பை நம்ம பெற்றுக்கிட்டோம். ஹல்லேலூயா. எல்லாமே பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் அல்லவா? ஏன் அப்படின்னா யோவான் 3:16 அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், வார்த்தைகள் தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அந்த அன்பு பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் வந்துட்டாரு. ஹல்லேலூயா. அக்கா வச்சது போல ஏசாயா 53:5, 6, 7 அதை எடுத்துக்கொண்டு வாசிப்போம்.
நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தமாய் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல் வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளங்க பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போலவும் தன் மயிரை கத்தரிக்கிறவருக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளுடைய அநேக அடிகளும் ரத்தமும் எதுக்குன்னா நம்முடைய பாவம். ஒருத்தருக்காக அவர் சிந்தல ரத்தம், இந்த உலகத்தில் இருக்க எல்லோருக்காகவும் சிந்தினார். அதற்காகத்தான் அநேக அடிகள். பிலோத் சொல்லுவாரு, அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது, இவரிடத்தில் எவ்வளவோ குற்றங்களை சாட்டுறீங்களே, எவ்வளவோ குற்றங்களாம், அளவுக்கு அதிகமான குற்றங்களை சொல்றீங்க, ஆனா அப்படி இல்லையே என்று. ஆனா அவர் குற்றங்கள் சாட்டப்பட்டது எல்லாமே நமக்காக தான். அல்லேலூயா. அநேக குற்றங்களுக்காக இவர் அடிக்கப்படுறாரு. இவரை வந்து என்ன பண்றது, சிலுவையில் அறையப்படுறாங்க. அல்லேலூயா. யோவான் 10:11 சொல்லுது, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறேன். அல்லேலூயா. நம்ம வழி தெரியாம பாவமான வாழ்க்கையில இருந்தோம். அல்லேலூயா. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் சிதறி இருந்தோம். ஆனா ஆண்டவர் தான் மெய்யான ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. நமக்காக அவர் என்ன பண்ணாரு, அடிக்கப்பட்டாரு. மத்தேயு 20:28 நான் வாசிக்கிறேன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுக்க வந்தார். அல்லேலூயா. நம்மளை மீட்கும்படியாக அவர் என்ன பண்ணாரு, மீட்பதற்காக வந்தார். அல்லேலூயா. இது எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில வேதனை அவமானம் எல்லாத்தையும் சகிச்சுட்டு, சிலுவையே சகிப்புத்தன்மை தான். அல்லேலூயா. அது ஏற்றுக்கொள்வதே பெரிய கடினமான ஒரு காரியம்தான். கல்லறை போல என்னை அடிக்கிறீங்களே என்று அநேகர் சொல்லலாம். அல்லேலூயா. அநேகர் பேசலாம், நான் கள்ளன் அல்ல, நான் நல்லவன் என்று நிரூபிக்கலாம். ஆனால் ஆண்டவர் அது எதுவுமே நிரூபிக்கல. ஏனென்றால் ஒரே நோக்கம், நம்மளை மீட்டு கொள்வது மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நம்மளை மாற்றப் போகிறார், மாற்றிட்டாரு. அல்லேலூயா. அவர் மரித்தவர்களுக்கும் இப்ப உயிரோடு இருக்கிற நமக்கும் இனி வரப்போற சந்ததிக்கும் சேர்த்து தான் அவர் மரித்திருக்காரு. அல்லேலூயா. ஒருவருக்காக அவர் மரிக்கல, இதற்காக மரிச்சிட்டாரு. ஓகேவா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா ஆயிட்டோம். மீண்டுமா நம்ம வந்து மறுதளிக்க கூடாது. அப்படி மறுதளித்தா அது ஒரு அவமானம் இருக்கு. அல்லேலூயா. நான் கடைசியா ஷார்ட்டா முடிச்சிடுறேன். ஓகேங்களா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு ரட்சிப்பு வந்தது. அவர் மூலமா நம்ம ஞானஸ்நானம் பெற்றுட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் தான் எனக்கு உண்மையான தேவன் என்று வைராகியமா இருப்போம். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கொஞ்சம் காலம் நான் வைராகியமா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க கொய்த்தி தேசத்துல இருக்கும்போது ரொம்ப ரொம்ப வைராகியமா இருப்பீங்க. ஆனா ஊருக்கு போகும்போது எப்படி இருப்பீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உங்களை குறிச்சு அல்ல, என்னை குறிச்சு தான் சொல்றேன். ஊருக்கு போனா எப்படி இருப்பேன் மதன்? அல்லேலூயா. ஏன்னா ஊருக்கு பக்கத்துலயே கொடை நடத்துக்கும், வீட்டுக்கு பக்கத்துலயே. அல்லேலூயா. அந்நிய தேவர்கள் எல்லாம் வணங்குவாங்க. கொரிந்தியர் 10:14-28 நம்ம எடுத்துக்கோ, அதில் ஃபுல்லாக வாசிக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் வாசிக்கல. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது வெறுக்கிறது விக்கிரக ஆராதனை தான். ஏனென்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு சிலுவையில் சிந்தின ரத்தம் அது விலையேற பெற்றது. சீஷர்கள் ஊருக்காரர்கள் அவமானப்படுத்துறாங்க, அது ஓகே, தெரிஞ்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவரை பரியாசம் பண்ணி துப்பி எல்லாவற்றையும் அவமானப்படுத்துறாரு நமக்காக. ஓகேவா. இது எல்லாமே அறிந்திட்ட பிறகு மீண்டுமாய் பழைய பாவத்துக்கு நம்ம செல்லக்கூடாது. விக்கிரக ஆராதனைக்கு போகாம தேவாலயம் எப்போ திறக்கப்படும், நான் எப்பொழுது ஆண்டவருக்காக ஆராதனை செய்வேன் என்று முழு இருதயத்தோட சபைக்கு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக இடத்துல சொல்லுகிற காரியம் என்னன்னா, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை குறித்து மட்டும்தான் நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். பவுலுடைய வாழ்க்கை, முந்தின வாழ்க்கை எப்படி இருந்தது, பிந்தின வாழ்க்கை எப்படி தெரியுமா? ஒரு நாள் அவர் யாரையும் திட்டல. அல்லேலூயா. வருத்தப்படல, யாரையும் உபத்திரம் கொடுக்கல. அவருக்கு உபத்திரம் வந்தாலும் அவர் அமைதலாக சென்றார். அவர் எல்லாவற்றையும் பார்த்தார். அது போல நாம் அது வந்து குறிச்சு வச்சுங்க. அப்போஸ்தலர் 14:15 அந்த வசனம், அது 8 15 வரைக்கும் நீங்க ரூம்ல வாசிங்க போதும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா,
அநேக அற்புதங்களை செஞ்ச பிறகு அங்கே இருக்க ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாலையை கொண்டு வந்து போட்டு அவருக்கு மரியாதை செலுத்தி அவருக்கு பலியிட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் பவுலும் பர்னபாவும் போயிட்டு தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, நீங்கள் செய்வது தவறு, மனுஷனை மேன்மை பாராட்ட வராதிங்க, நாங்கள் உபத்திரவம் பண்ணோம், உபத்திரவம் படுவதெல்லாம் உங்களுக்காக தான் என்று சொல்லி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து மட்டும்தான் அவர் மேன்மை பாராட்டினார். அல்லேலூயா. அவதூறான வார்த்தைகள் மத்தேயு 5:22 வாசிங்க. வீணான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. மத்தேயு 12:36 பொய் வார்த்தைகளை பேசக்கூடாது, மெய்யே பேச வேண்டும். எபேசியர் 4:25 ஓகேங்களா. புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் நம்ம பேசக்கூடாது. எபேசியர் 5:4 அப்படியாய் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கடைசியான ஒரு வசனம், ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து, அல்லேலூயா. உலகத்தில் நமக்கு என்ன உண்டு? உபத்திரங்கள் உண்டு தான், இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, அல்லேலூயா. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கார். கடைசி வசனமாக மார்க் 8:34 நாம் வாசிப்போம். மார்க் 34. ஹல்லேலூயா. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. தன்னை தான் வெறுத்து என்றால் நாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. இந்த மண்ணானது மண்ணையே ரொம்ப பிரியப்படுத்தும். ஹல்லேலூயா. சரீரம் பாவத்துக்குரியது. இந்த பூமியில பாவம் அதிகமா இருக்கிறது. அப்போ பாவத்தையும் வெறுக்கணும், சுய இச்சைகளை வெறுக்கணும், எல்லாவற்றையும் வெறுத்துட்டு என்ன பண்ணணும்? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு செல்லணும். அல்லேலூயா. தன் சிலுவை என்றால் ஆண்டவர் இங்க யாருக்கும் சிலுவையை கொடுத்துருக்காரா? இல்ல. வெயிட்டான காரியம் எதுவும் கொடுக்கல உங்களுக்கு, அது இலகுவா தான் கொடுத்துருக்காரு. சிலுவை என்றால் உங்களுக்கு நியமித்திருக்க குடும்பம், அல்லேலூயா, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய சபையை சுமந்து கொண்டு செல்வது மட்டும்தான் உங்களுடைய ஊழியம். ஹல்லேலூயா. அதை என்ன பண்ணோம்? சுமந்து கொண்டு செல்லணும். ஆண்டவர் பட்டார்ல சிலுவையில் அவமானம், அதே அவமானங்கள் வந்தாலும் பொறுமையோட இதை மூன்றையும் நம்ம கொண்டு சென்றோம் என்றால் நித்தியமாய் நம் பரலோகத்தில் நிற்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா நித்தியமா நம்ம இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு. ஹல்லேலூயா. உபத்திரங்கள் உண்டு, ஆனால் நம்ம திடன் கொண்டு கர்த்தருக்கு நேராக இந்த சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவருக்கு பின்பாக நாம் நடந்தோம் என்றால் வெற்றியுள்ள வாழ்க்கையும் பரலோகத்தில் உள்ள வாழ்க்கையும் நமக்கு நிச்சயமாக இருக்கும் என்று விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல அருமையான தேவ செய்தியை ரெண்டு பேரும் அழகாக ஆவியானவர் உணர்த்தினார். ஹல்லேலூயா. நான் இந்த நாள் தான் முதலாக நான் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறேன். இது வரைக்கும் சர்ச்சுக்கு போனதில்லைன்னு யாராவது இருக்கிறீங்களா? இது வரைக்கும் சர்ச்சுக்கு போனதில்லை, ஏசப்பாவை பற்றிலாம் தெரியாது, இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன் சர்ச்சுக்கு. எப்படி யாராவது இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. யாராவது சிஸ்டர் சைடு யாராவது? யாரும் இல்லை. ஹல்லேலூயா. இல்லைன்னா ஒரு சில சத்தியங்களை சொல்லணும் அதுக்காக. ஹல்லேலூயா. அப்போ எல்லாருமே ஆண்டவர் அறிந்தவங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் அறிந்தவங்க தானே? ஹல்லேலூயா. எல்லாருமே அறிந்தவங்க, அதனால் எல்லாருக்குமே சத்தியம் தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை தெரியும், அவருடைய மரணங்கள், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சிலுவை தியானத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த நாளில் தேவ ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு சகோதர சகோதரி மூலமாய் பேசினது போல நம்ம ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அது லேசான காரியம் இல்லை. ஹல்லேலூயா. சபையில் ஓகே, இந்த பிரசங்கத்துக்கு ஓகே, இங்கே எல்லாரும் தலையாட்டலாம், எல்லாரும் ஓகே சொல்லலாம், இங்கே ஆமாம் நான் அப்படி நடக்கலாம் இப்படி நடக்கலாம் எல்லாம் சொல்லலாம். அது எங்கே? இங்கே மட்டும். இதை தாண்டி வெளியே போயிட்டீங்க அப்படின்னா அங்கே தான் சாட்சி தேவை. அங்கே தான் என்ன தேவை? சாட்சி தேவை. சபைக்குள்ள என்ன இல்லை, எல்லாம் நாங்கள் ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையை சுமந்தார், நாங்கள் என்ன பண்ணுறோம்? சிலுவையை சுமக்கிறோம். என்ன யார் என்ன திட்டினாலும் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்? சந்தோஷமாக வாங்கிக்குவோம். அது இங்கே சபையை விட்டு வெளியே போகும் பொழுது தான் நம்முடைய சாட்சி அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சாட்சி ஒரே நாளில் வந்து போகிறது அல்ல. இது
ஆண்டவருக்குள்ளாய் வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க ஜெபிக்க ஜெபிக்க வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் இந்த சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலே மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இது ஒரே நாள் வந்து வசனத்தை கேட்ட உடனே ஓகே ரைட். மனுஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெளியில் வேலை செய்கிற இடத்துல யாராவது ஒரு ஆள் மிஸ்டா இல்லைன்னா இவங்க தெரியாமல் ஒரு கால் பட்டுச்சு அப்படின்னா உடனே ஓகே ஓகே சாரி சார் அப்படின்றான். ஹல்லேலூயா. ஆனால் மனைவியை மிஸ்டாப்ல அப்படின்னா சாரி கேட்பானா? ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கை எல்லாருமே திருமணமானவர்கள் எல்லாரும் ஹல்லேலூயா. இப்போ அந்நியன் இடத்துல என்ன பண்ணிடுறோம், பஸ்ஸில் ஏறும்போது ஒரு ஆள் சீட்டில் உட்காந்துருக்கிறாரு, காலை மிதிச்சிட்டு அப்படின்னா டக்குன்னு காலை தொட்டு என்ன பண்ணிடுவாங்க, சாரி சார் சொல்கிறாங்களா இல்லையா? அதே குடும்பத்தில் எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. எனக்காக யாரும் கை தூக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அந்த சிலுவை பாடுகள்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் பெரிய காரியம்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம குடும்பத்தில் இருக்கிற இந்த சின்ன சின்ன காரியங்கள் தான். இந்த சின்ன காரியத்தை நம்ம மிஸ் பண்ணுறதுனால அநேக குடும்பங்கள் டைவேர்ஸில் நிற்கிது. இந்த சின்ன காரியத்தை செய்யாததினால நீங்கள் சொல்லலாம், இதுக்கு சாரி கேட்கலாமா, இதுக்காக பேசணுமா, இதுக்காக குடும்பம் இதனால என்ன ஆக போகுது, அவங்களுக்கு நான் மரியாதை தரணுமா, இவங்களுக்கு நான் மரியாதை தரணுமா, இவங்க சொல்கிற பேச்சை நான் கேட்கணுமா? இதனால் பிசாசானவன் நம்முடைய குடும்பத்திலே கிரியை செய்ய தொடங்குகிறான். ஹல்லேலூயா. இந்த சிலுவை தியானம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டும்படியாக. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், வாழ்ந்து நம்ம காட்டணும். அப்போ தாழ்மையை நம்ம தரிக்கணும் அப்படின்னா அது சாதாரண காரியம் அல்ல, சாதாரண காரியம் அல்ல. நீங்களே ஆராய்ந்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையே நம்ம ஆராய்ந்து பார்த்தா போதும். சிலுவையை நம்ம சுமக்கிறோமா இல்லையா, சிலுவை வந்தோடனே நம்ம தூர தள்ளி வச்சுட்டு திரும்ப கொஞ்சம் எடுத்து கொண்டுக்கிறோமா, திரும்ப நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்ம மாறிக்கிறோமா? இத்தனை வருடைய வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கிற இந்த பூமியில் என்னால் என்னுடைய கணவன், என்னால் என்னுடைய மனைவி, என்னால் என்னுடைய பிள்ளைகள், என்னால் என்னுடைய பெற்றோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? ஹல்லேலூயா. இதை சிந்தித்து பார்க்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை தான் சிந்தித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பைபிளை எடுத்துகிட்டு ஓடி வருகிறதுனாலேயோ இல்லை பைபிளை நான் படிக்கிறதுனாலேயோ அதில் தேவன் மகிமை அடைகிற, அதில் வந்து தேவன் சாட்சி கொடுக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சாட்சி கொடுக்க இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அவன் எங்கும் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் சபையில் மாத்திரமல்ல, அவன் ஊழியத்தில் மாத்திரமல்ல, இல்லை என்றால் சபை ஜனங்களோடு இருக்கும்போது மாத்திரமல்ல, குடும்பத்தோடு கூட இருக்கும்போது மாத்திரமல்ல, தேவன் சாட்சி கொடுக்கிறது அவன் எங்கும் உண்மை உள்ளவன். அவன் என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் சிலுவை தியானம் ரொம்ப அவசியம். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே எனக்கு இவ்வளவு தன்னை தாழ்த்தி இருக்கிறார் என்றால், இந்த அளவு தன்னை வெறுமையாக்கி இருக்கிறார் என்றால், அவரை ஆராதிக்கிற நான் எவ்வளவு நான் என்னை தாழ்த்த வேண்டும், எவ்வளவு நான் என்னை ஒடுக்க வேண்டும், எவ்வளவு நான் விட்டு கொடுக்க வேண்டும். அப்போ பாஸ்டர் நீங்கள் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டா அப்படின்னா இல்லை. ஹல்லேலூயா. நான் இன்னும் பிரயாசப்படுகிறேன். ஹல்லேலூயா. இன்னும் நான் என்ன பண்ணுறேன், பிரயாசப்படுகிறேன். அதுக்கு தான் இந்த கிறிஸ்தவம். உண்மையிலே சொல்கிறேன், இந்த வேதம் மட்டும் என்னுடைய கையில் இல்லை அப்படின்னா என்னுடைய மனைவி என்னோடு கூட இல்லை, என் பிள்ளைகள் என்னோடு கூட இல்லை. எனக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும், இந்த வேதம் என்னுடைய கரத்தில் இல்லை அப்படின்னா என் குடும்பம் என்னோடு கூட இல்லை, அது என்றையோ முடிந்து போயிருக்கணும்னு நல்லா தெரியும். ஆனால் இந்த வேதம் என்னுடைய கரத்திலே தேவன் வைத்ததே என் குடும்பமாய் நாங்கள் இருக்கும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்குள் வரும் பொழுதுதான், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதுதான் நான் எப்படி கோபம் வரும், எரிச்சல் வரும், போராட்டம் வரும், வேதனை வரும், எல்லாவற்றும் வரும். ஆனாலும் ஏதோ ஒரு காரியத்திலே ஆவியானவர் நேர்த்தியாய் நம்மை கொண்டு போய் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆவியானவர் என்ன பண்ணுவார்,
நேர்த்தியாக கொண்டு வர. இது நடக்குதா, இது நடக்குதா, எல்லாம் எதனால் வருகிறது? ஊழியத்தின் நிமித்தமாய், எல்லாம் ஊழியத்தின் நிமித்தமாய். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் தெரியும், என்ன வந்தாலும் இது ஆவியார் சொன்னது போல, இது கொடுக்கப்பட்ட சிலுவை, இது கொடுக்கப்பட்ட சிலுவை. அதை இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் சுமந்து கொண்டு போய் அதில் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்றது தான் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு நான் எதிர்பார்த்த பணம் கிடைக்கல அப்படின்னா ஆண்டவர் மறுதளிச்சுட்டு போயிடுறாங்க. நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா ஆண்டவர் மறுதளிக்கிறாங்க. நான் எதிர்பார்த்த ஒரு அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னா ஆண்டவர் மறுதளிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுக்கும் சிலுவை சுமப்பதற்கும் அது என்னென்ன இல்லை, அவங்களிடத்தில் சிலுவை சுமக்கிற பக்குவம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நான் கர்த்தரை நம்புகிறேன் என்றால் என்னை போல பரிதவிக்கப்பட்டவன் இந்த பூமியில் ஒருத்தருமே இல்லை. ஒரு ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் நான் ஆண்டவரை பின்பற்றுகிறவனா நான் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இம்மைக்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஏதோ ஒரு மரியாதை, இல்லை ஏதோ ஒன்று பணம், ஏதோ ஒரு ஆசீர்வாதம், ஏதோ ஒரு காரியத்திற்காக அல்ல. ஹல்லேலூயா. எனக்கு நித்திய ஜீவனை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ அதை நான் பெற்றுக்கொள்ளும் வரையிலும் இந்த சிலுவையை நான் சுமந்து கொண்டு ஓடுறது தான் என்னுடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. அந்த பாரம் என்னிடத்தில் அது கொடுக்கப்பட்ட, அது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அது ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், வேலைஸ்தலம், ஊழியம், சபை, இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ஆளுக்கு என்ன இருக்கு? சிலுவையின் சூழ்நிலைகள் இருக்கிறது. சிலுவைனா என்னது? சூழ்நிலை. அதான் நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்ப வேண்டிய அநேக சூழ்நிலைகள், ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிற அநேக சூழ்நிலைகள். ஹல்லேலூயா. அப்ப இதையெல்லாம் நான் தாங்கி தான் என்ன பண்ணணும்? இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும். எனக்கு நித்திய ஜீவன் நியமிக்கப்பட்டிருக்கிறது பரலோகத்தில், கொஞ்ச நாட்கள் இந்த பூமியில். ஹல்லேலூயா. அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க இந்த சிலுவை தியானம் ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஆகவே அவரை போல நான் மாறணும் அப்படின்னா, இப்போ மதன் இங்கே டைம் ஆயிடுச்சு, நான் முடிச்சிடுறேன். இங்கே சொல்கிறாப்புல நான் கோவப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது அப்படின்னு நான் ஜெபித்தேன் அப்படின்னா, உங்களை காட்டிலும் எனக்கு மதனை ரொம்ப வருஷமாக தெரியும். இப்போ ஊழியத்தில் என்னுடைய எல்லா சகோதரர்களைப் போல அவர் என்னோட கூட ஒரு பக்கபலமாக என்னோட கூட இருந்து இந்த ஊழியத்தில் செய்கிறார் அப்படின்னா, அவருடைய எல்லாவற்றையும் அவரை விட மேலே நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் சில இடத்துல சில காரியங்கள் அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அதாவது எல்லாவற்றையும் தாங்குகிற இருதயம் வேணும். ஹல்லேலூயா. இப்போ நான் திருவிருந்து எடுக்க உட்காந்துடுறேன் இதில். இப்போ எனக்கு திருவிருந்து தராமல் போகிறாங்க, பழி வாங்கணும் அப்படின்னு திருவிருந்து தராமல் போகிறாங்கன்னு வைங்களேன். நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் சபைக்கு போவீங்களா? போக மாட்டீங்களா? அந்த சபைக்கு போவீங்களா? போக மாட்டீங்களா? யார் போ? ஹல்லேலூயா. போவங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்படி அநேக பாடுகளை 2 வருடமாக அனுபவித்தும் எந்த வார்த்தையும் பேசாமல் தேவனுக்கு ஊழியம் செய்த தேவ மனிதன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இதுபோல இல்லை, அநேக பாடுகள், அநேக வேதனைகள், எல்லாவற்றிலும் யார்கிட்டையும் இது வரைக்கும் சண்டை போட்டோ முகத்தை கோணியோ சபைக்கு வராமலோ இருந்ததே இல்லை. இப்போ இல்லை, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி 7-8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காரியங்களை சொல்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கல்வி. ஹல்லேலூயா. எல்லாம் தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஏனென்றால் பிசாசு அவ்வளவு நெருக்கத்தை கொடுத்த பொழுதும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று நின்ற தேவனுடைய ஊழியக்காரன். ஹல்லேலூயா. அப்படி நாம் பக்குவப்பட்ட பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். இன்று ஒரு வார்த்தை சொன்ன உடனே அடுத்த நாள் என்ன சொல்லிடுறது? நான் சபைக்கு நான் வரமாட்டேன், சபைக்கு நான் வரமாட்டேன். என்ன அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கிள்ளிட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் ஆவிக்குரிய சிந்தனையோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.
நான் இவ்வளவு காரியம் செய்தேன், ஆனால் அவங்க என்னை மதிக்கலை, அதனால நான் சபைக்கு வரதில்லை. என்னை மூப்பரா வச்சிருந்தாங்க, ஆனால் எனக்கேற்ற மரியாதை எனக்கு தரல, அதனால் நான் சபைக்கு வரல. ஹல்லேலூயா. இதெல்லாம் சிலுவையை சகிக்காத மனப்பக்குவம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த சிலுவை பாடுகளை நல்லா தியானிங்க. யார் ஒருவர் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. அது வெளிப்புறமாக அல்ல, அது உங்களுடைய வீட்டில் கணவன், மனைவி, பிள்ளைகள், சபை, போதகர், மூப்பர்கள், உடன் ஊழியர்கள், வேலை ஸ்தலம், உங்கள் கம்பெனி, ஓனர், இன்ஜினியர், சூப்பர்வைசர். ஹல்லேலூயா. எல்லா அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த பவுல் சொல்லும்போது சொல்லுவார், நீங்கள் மற்றவர்களை உங்களை விட கனமானவர்களாய் நீங்கள் எண்ணுங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, உண்மையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களுக்கு வரும். ஹல்லேலூயா. நம்ம பிறக்கும்போதே தாழ்மையாக இருக்கிறது வேற, அநேக முரட்டாட்டத்தோடு இருந்து ஆண்டவருக்குள்ளே வந்து தாழ்மையாக மாறுறது வேற. ஹல்லேலூயா. ஆகவே நம்மை தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார். வார்த்தை நல்லா தியானிங்க. ஹல்லேலூயா. சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். எதற்காக என்றால், நான் சந்தோஷமான வாழ்க்கை வாழும்படியாய், நான் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழும்படியாய். ஹல்லேலூயா. நான் மற்றவர்கள் சாட்சியாய் நான் வாழும்படியாய் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் கையில் வாங்குகிற சம்பளம் பரிபூரணமாக இருக்கணும். இதெல்லாம் தேவன் விரும்புறதுனால அவர் தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. இனி உங்கள் வீட்டில் சந்தோஷம், சமாதானம், ஒருமனம், ஐக்கியம் சபையில் உண்டாகணும் அப்படின்னா நீங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் தாழ்த்தினா உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம். வேலை ஸ்தலத்தில் இன்ஜினியருக்கு முன்னாடி, சூப்பர்வைசருக்கு முன்னாடி, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை தாழ்த்துனீங்க அப்படின்னா வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு சமாதானம். சபையில் நீங்கள் ஊழியர்கள், மூப்பர்கள், உடன் ஊழியர்களுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் தாழ்த்துனீங்க அப்படின்னா சபையில் தேவனுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நன்மையும் தீமையும் தேவன் உங்கள் கருத்திலே கொடுத்துட்டார். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று முடிவு பண்ண வேண்டிய ஞானத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாய் உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எழுந்து நின்று நாம் ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மகா இரக்கமும் கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஜீவனை மரணத்தையும் இதோ உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன நல்ல தகப்பன், கர்த்தர் நல்லவர். ஒரு விசை கண்களை மூடி நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். எந்தெந்த இடத்துல தாழ்மை இல்லாததினால எத்தனையோ ஆசீர்வாதங்களை அநேக ஜனங்கள் இழந்து போயிருக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் இழந்து இந்த இடத்துல நிற்கிறீங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு காரணம்தான், தேவன் சிலுவையிலே தாழ்மைப்பட்டதை போல நான் தாழ்மையாய் மாறாததினால அநேக சமாதான குலைச்சல்கள் பிசாசானவன் குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, சபையிலே கொண்டு வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. இன்று நாம் தாழ்மையுள்ளவர்களாய் மாறும்படியாய் ஆவியானவர் விரும்புகிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை சத்தியம். சிலுவையை நோக்கி பார்ப்போம், அவரை போல மாறும்படியாய் நாமே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சரீரத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் சிலுவையிலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு விஷயம் அவரை நோக்கி பார்த்து, தகப்பனே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தகப்பனே எங்களை தாழ்த்துகிறோம், தகப்பனே எங்களை நாங்கள் வெறுமையாக்குகிறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாம மகிமைக்கென்று, உம்முடைய நாம மகிமைக்கென்று எங்களை முன்குறித்திருக்கிறீங்க. நாங்கள் சாட்சிகளை கெடுத்து போடாதபடி, நாங்கள் புறஜாதிகளுக்கு முன்பதாய் எங்களை சாட்சிகளை கெடுத்து போடாதபடி, எங்கள் குடும்பங்கள் புறஜாதிகளுக்கு முன்பதாய் உம்முடைய நாமத்தை தூஷிக்காதபடி, அப்போ நாங்கள் உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை கொடுங்க. எல்லாரும் கேட்போமா? ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, தாழ்மையுள்ள சிந்தனை எங்களுக்கு கொடுங்க அப்பா. நாங்கள் இழந்து போன சகல ஆசீர்வாதத்தையும் நாங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்ளணும், சகலவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். உமக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தாழ்மையோட மனப்பக்குவத்தை கொடுங்க. தாழ்மைப்படுகிற இருதயம் உண்டாகட்டும்.
பேச்சிலே அல்ல தகப்பனே, வாழ்க்கையில உண்மையாய் மாறட்டாப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானோட அந்யோன்யம் ஐக்கியம் வழிநடத்தல் பாதுகாப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். ஆமென்.